கிரீனிங் ஆபீசர்ஸ் அகாடமி திருச்சி பெருமையுடன் வழங்கும் தினமும் ஒரு மார்க் தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகளுக்கான தினசரி கரண்ட் அஃபேர்ஸ். வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025க்கு என்ட்ரு ஆயாச்சு. இந்த ஆண்டு நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னே ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. நெக்ஸ்ட் இயர் நேரம் குரூப் 1ஓட மெயின்ஸே முடிச்சுட்டு இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனோட இந்த ஆண்டை எதிர்கொள்ளுங்கள். வர இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 இருக்குது, குரூப் 4 இருக்குது, 2A இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் சர்வீஸ், நான் டெக்னிக்கல் சர்வீஸ் எல்லா எக்ஸாம்ஸுமே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் தான் இருப்பீங்க. அந்த மாதிரி எக்ஸாம்ஸும் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் ஒரு போஸ்டிங்கோடு இருக்கணுன்ற ஒரு ரெசல்யூஷனோட இந்த இயர் நீங்கள் எடுத்து என்ட்ரு ஆகுங்க. இந்த 2025 எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் ஒரு மாபெரும் வெற்றியாக அமைய நான் வாழ்த்துறேன். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கேட்கும் பொழுதும் ஒன்று உங்களுக்கு இந்த ப்ரிலிம்ஸ்லேயோ இருக்கட்டும், இல்லை குரூப் 4லேயோ இருக்கட்டும், இதிலாவது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா மெயின்ஸில் உங்களுக்கு கண்டென்ட் எழுதுறதுக்காவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம கேட்குற ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கை கொடுக்க தான் போகுது. கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் மெயின்ஸே அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில கொஷின்ஸ்லாம். நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. கேட்குற ஒவ்வொரு கொஷினும் உங்களுக்கு ஒரு மார்க்காக மாற தான் போகுது. அதனால தான் இந்த தலைப்பில் நாங்கள் போட்டுட்ருக்கோம். மெயினாக இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸை தான் பிக் பண்ணி போட்டுட்ருக்கேன். நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். வாங்க முதல் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தலாம். முதல் கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டில் வடகிழக்கு பருவமழை 33% கூடுதல் பொழிவு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 2023 விட 2024 33% வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 590 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகிருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதில் 2023 விட 143 மில்லிமீட்டர் அதிக மழைப்பொழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3 கொஷின்ஸ் இருக்குது. 2023 விட 24 33% அதிக மழைப்பொழிவு கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு. தமிழ்நாட்டில் 590 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகிருக்கு. இந்த கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அப்படியே சைடில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நோட்டில் போட்டு எழுதுறீங்களோ, அதை மார்க் பண்ணிக்கிறீங்களோ, அது உங்களோட கன்வீனியன்ட். சைடில் இந்திய வானிலை மையம் எங்கே இருக்குது, அது எப்படி தொடங்கினாங்க, தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு மெயின்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், இந்தோ பசிபிக்கில் இணைந்து செயல்பட 20வது ஆண்டு நிறைவில் குவாட் உறுதி. இப்படி ஒரு ஹெட்லைன்ஸு. அப்போ குவாட் அமைப்பு அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்திய பெருங்கடலில் 2004 ஏற்பட்ட கடுமையான பூகம்பம் மற்றும் சுனாமியை தொடர்ந்து ஒரு ஒத்துழைப்பு செயல்பாடு உருவாக்கப்படுறதுக்காக குவாட் அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இதில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் 4 நாடுகள் இருக்காங்க. இது மெயினாக எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தென் சீன கடல் பகுதியில் சீனாவோட ஆதிக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. அதோட உரிமை குரலும் அதிகமாகிட்டே இருக்குது. அதை டேக்கிள் பண்ணுற விதமாக கடல்சார் பாதுகாப்பு, வணிகம், அமைதி, இதெல்லாமே ஒரு மோட்டோவாக எடுத்துக்கிட்டு இந்த 4 நாடுகளும் உருவாக்குனதாக குவாட் அமைப்பு. அதோட 20வது ஆண்டு நிறைவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தோ பசிபிக்கில் இணைந்து செயல்பட உறுதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அப்பப்போ ட்ரில்ஸ்லாம் அங்கே நடத்துவாங்க இந்தோ பசிபிக்கில். இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ குவாட் அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 2004. அதோட மெம்பர்ஸு இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸ். விண்வெளியில் 16 முறை புத்தாண்டு கொண்டாட்டம். சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ் கடந்த ஜூன் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றிருக்காங்க. அவங்க திருப்பி வர முடியல. அவங்க போன அந்த ஸ்பேஸ் ஷிப்பு பழுதாகிடுச்சு. அதனால் அவங்க ரிட்டர்ன் பூமிக்கு வர முடியல. மார்ச்சுக்கு அப்புறம் தான் அவங்கள இங்கே கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையம் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி நியூ இயர் இல்லைங்களா? அவங்க இருக்கிறது எக்ஸ்பெடிஷன் 72 அப்படின்ட்டு ஒரு விண்வெளி மையத்தில் தான் இருக்காங்க. அங்கே இருந்து பார்க்கும் பொழுது இந்த நியூ இயரில்
16 முறை சூரிய உதயங்களை அவங்களால பார்க்க முடியுமா? 16 முறை சூரிய உதயமும் அஸ்தமனம் அவங்க இன்றைக்கி ஒரு நாளில் பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து நிறைய ரெஃப்ளெக்ட் ஆகும். 16 முறை புத்தாண்டு கொண்டாட்டம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கான மேஜர் கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.